தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எப்பொழுதுமே எல்லா விஷயத்திலையும் ரொம்ப ஃபார்வர்ட் திங்கிங்கா இருப்போம், முற்போக்கு மாநிலமாக இருக்கும். அதுலயும் குறிப்பா விமன் டெவலப்மெண்ட்ல, மகளிர் முன்னேற்றத்துல மிக மிக முற்போக்கான ஒரு மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு. பெண்கள் வீட்டை விட்டு வெளில வரக்கூடாதுன்னு இருந்த காலம் இருந்துச்சு இதே தமிழ்நாட்டுல. 100 வருஷத்துக்கு முன்னாடி பெண்களுக்கு வீட்டை விட்டு வெளில வரத்துக்கு சுதந்திரம் கிடையாது. ஆனா இன்னைக்கு இந்தியாவிலேயே இண்டஸ்ட்ரீஸ்ல வேலை பார்க்கிற பெண்கள்ல, தொழிற்சாலைகள்ல வேலை பார்க்கிற பெண்கள்ல 43% பேர் தமிழ்நாட்டினுடைய பெண்கள். ஆண் பெண் அப்படின்ற அந்த ஏற்றத்தாழ்வை திராவிட மாடல் ஆட்சி இன்னைக்கு உடைச்சிருக்கு. இன்னைக்கு பெண்கள் பல துறைகள்ல வேக வேகமா முன்னேறிட்டு வராங்க, ஆண்களையும் ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. முன்னாடி ஒரு ஆபீஸுக்கு போனோம்னா மேல் ஸ்டாஃபை விட ஃபீமேல் ஸ்டாஃப் ரொம்ப கம்மியா இருப்பாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா மேல் ஸ்டாஃபுக்கு ஈக்குவலா ஃபீமேல் ஸ்டாஃப் இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா சில ஆபீஸ்ல மேல் ஸ்டாஃபை விட ஃபீமேல் ஸ்டாஃப் தான் அதிகமாவே இருக்கிறாங்க. இதுக்கு பெயர் தான் மாற்றம், இதற்கு பெயர் தான் முன்னேற்றம். இந்த மாற்றத்தை, இந்த முன்னேற்றத்தை உருவாக்கியது திராவிட தலைவர்கள், நம்முடைய திராவிட இயக்கம், திராவிட மாடல் அரசு. இந்த மாற்றத்திற்கு முதல்ல அடித்தளமிட்டவர் தந்தை பெரியார் அவர்கள். அதை செயல்படுத்தி காட்டியவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அதை தொடர்ந்து செய்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள்.